பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்துள்ளார். எதற்காக? ஆதார வசனம் யாத்திராகும் 34:10. நான் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மனிதர்களாகிய நமக்காகத்தான் தேவன் இந்த பூமியை படைத்து நிரப்பினார். காருண்யத்தினால், கிருபையினால், மகிமையினால், பொருட்களினால் நிறைத்தார். இந்த பொதுவான கிருபையில் தான் உலக மக்கள் ஜெயம் எடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்ட நாம் அவருடைய சொந்த ஜனம், சொந்த பிள்ளை, ஒளியின் பிள்ளை, மகிமையின் பிள்ளை, அவருடைய சுதந்திரம், பங்காளி. இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அவர் கொடுத்திருக்கிறார், நாம் பெற்றிருக்கிறோம். இது எவ்வளோ ஒரு ஸ்லாக்கியம், யோசித்து பாருங்கள். இதையெல்லாம் நாம் என்ன வேண்டும்? ஆகையால் நமக்கு விசேஷத்த கிருபை உண்டு. காலைதோறும் புத்தம்புது கிருபை. அன்றைய சேலஞ்சுக்கு ஏற்ற கிருபை. இது வளருகிற கிருபை, பெரிய கிருபை, மேன்மையான கிருபை, விலகாத கிருபை, பூரண கிருபை, அதிசயமான கிருபை, போதுமான கிருபை என்று வேதம் சொல்லுகிற இந்த கிருபைகளுக்கு எந்தெந்த கிருபை எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். ஆம், நாம் தேவ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். கிருபை அவருடையது, விசுவாசம் நம்முடையது. 2 இணைந்து ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2:8. ரட்சிப்பு எப்படி, எதை கொண்டு பெற்றோமோ அப்படித்தான், இந்த ப்ராசஸ் எப்படி நடந்ததோ அப்படித்தான் நமது விசுவாச வாழ்வும் கடைசி வரை. இந்த 2 இணைந்தே செல்ல வேண்டும், செயல்படுகிறது. கிருபை அவருடையது, விசுவாசம் நம்முடையது. இந்த 2 இணைய வேண்டும். இந்த விசுவாசம் அவர் நமக்குள் துவைக்கினது தான். ஆம், நாம் புதிய உடன்படிக்கையின் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மகத்துவம், விசேஷத்த மேன்மை என்னவென்றால், நம் மூலமாக, நமக்குள்ளே, நமக்காக கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய திட்டம் கொண்டுள்ளார். அவர் மனிதர்கள் மூலமாகத்தான் செய்வார், தேவதூதர்கள் மூலமாக அல்ல. நம்மை பயன்படுத்தி, இந்த ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை பயன்படுத்தி உலகமே ஆச்சரியப்படும் வகையில் பயங்கரமான காரியங்களை செய்ய திட்டமிட்டுள்ளார். பாரபட்சமே அவருக்கு கிடையாது. நீ குட்டையாக இருக்கிற, நெட்டையாக இருக்கிற, நீ படிச்சிருக்கிற, நீ படிக்கலை, அப்படி இப்படி அதெல்லாம் அவருடைய கிடையவே. எந்த வேற்றுமையின் நிலை நம்ம அப்பாவிடம் இல்லை. இந்த காரியங்கள் இவர்களை தம் மக்களாக கொண்டு தான் கர்த்தர் செய்திருக்க. பெரிய பெரிய காரியங்கள் அந்த காலத்தில் தம் மக்களை கொண்டு தான் செய்திருக்கிறார். இவர்களால் இதை தனித்து செய்திருக்க வாய்ப்பே இல்லை. இதிலே தேவனுடைய மகிமை விளங்குகிறது. ஒரு காரியம் நம் மூலமாக செய்யும் பொழுது, அது நமக்குள்ளே பெரிய மாற்றம் ஏற்படும் பொழுது, நம்ம குடும்பத்தில் மாற்றம் ஏற்படும் பொழுது வெளியில் இருக்கிறவர்கள் சொல்ல வேண்டும், இது இவர்களாக செய்ய வாய்ப்பே இல்லை சொல்லுவார்கள். வெளியே இருப்பவர்கள் சொல்லுவார்கள் இப்படி. சங்கீதம் 118, 22, 23. வீடு கட்டுறவில் ஆகாதென்று தள்ளினக்கல்லே மூளைக்க தலைக்கல் ஆயிற்று, இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கு. சீக்கிரம் சொல்லுவார், நீங்கள் நம்புங்கள். இப்படி உங்களை பார்ப்பவர்கள், உங்களை பற்றி கேள்விப்பட்டவர்கள் சொல்லுவார்கள். இதுதான் பயங்கரமான காரியம். இதற்கு பெரிய பெரிய ஞானிகளை, உள்ளவர்களை, பலமுள்ளவர்களை அவர் தெரிந்து கொள்வதில்லை. பின்ன யாரை தெரிந்து கொண்டதாராம்? உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார். நமக்கு என்ன திறமை, ஞானம் இருப்பது நமக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். 1 கொரிந்தியர் 1:27-28 இதைத்தான் சொல்லுகிறது. பைத்தியம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், நம்மைத்தான். பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், நம்மை பற்றித்தான். உள்ளவைகளை அவமாக்கும்படி இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். இந்த ஸ்கேல் இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் செலெக்ஷன் ஆகி வந்திருக்கிறோம். ஏன் இப்படி தெரிந்து கொள்கிறார்? மக்களுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது. என்னால் தான் ஆக்கும், என் சிந்தனை, என் முயற்சி, என் ஞானம், நான் செய்தனாக்கும் வந்துவிடும். அது வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான். எந்த மனிதனை கொண்டு அவரால் எதையும் செய்ய முடியும். காகத்தை கொண்டு போசிக்கவில்லையா? காகம் வெடுக்குன்னு பிடுங்கிட்டு போகும். அதை கொண்டு அவர் போசிக்கவில்லையா? கழுதியை பேச வைக்கவில்லையா? யோசித்து பாருங்கள். 1 நாளாக 29:12 தாவீது சொல்கிறான், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவம் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்த உடைய கரத்தினால் ஆகும். இவ்வளவும் நிரூபிக்கப்பட்டவைகள். அவன் வாழ்க்கையிலே, அனுபவத்திலே பார்த்தது, நிரூபிக்கப்பட்டது. பின் இப்படி சொல்லுகிறான், அது பதிவாகியுள்ளது. அவரே ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனும் ஞானமும் கொடுக்கிறார்.
பின் சொல்லுகிறார், என் சாமர்த்தியமும் என் கைப்பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் இருதயத்தை சொல்லிக் கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாயிருக்கிறார். உபாகம் 8:17-18. நாம் அவரோட ஒப்புக்கு சப்பானியாக இருந்தால் போதும். அவரே தேவையானதை நமக்குள்ளே ஊற்றி பயன்படுத்தி பெரிய பயங்கரமான காரியங்களை நம்மை கொண்டு செய்து அவர் மகிமைப்படுவார். இயேசுவை கொண்டு செய்தார் அல்லவா? அது பரிசேயர்கள் என்ன சொன்னார்கள்? வேதபாரர்கள், இவனுக்கு இத்தனை ஞானம் எங்கிருந்து வந்தது? இவன் நம்ம கூட தானே இருக்கிறான், தச்சன் மகன் தானே, இவங்க பிரதர்ஸ்லாம் நம்மகிட்ட தானே இருக்கிறாங்க, சிஸ்டர்ஸ்லாம் நம்மகிட்ட தானே இருக்கிறாங்க, அப்படி தானே பேசுகிறது. இது மரியாளுடைய பிள்ளை தானே. கேட்டீர்களா? இயேசு என்ன சொன்னார்? நான் எதை பிதாவிடம் காண்கிறேனோ அதை செய்கிறேன். எதை அவர் என்ன செய்ய சொல்கிறாரோ, பேச சொல்கிறாரோ, எப்படி பேச சொல்கிறாரோ அதைத்தான் செய்கிறேன். விட்டு கொடுத்தார். தன்னை முழுமையாக இயேசு விட்டு கொடுத்தார். அப்படி நாம் முழுமையாக விட்டு கொடுக்கும் பொழுது நம் மூலமாக நமக்குள்ளே நமக்காக அவர் செய்ய ஆயத்தமாகியிருக்கிறார். மோசே தன் ஆடு மேய்த்து கொண்டிருந்த போது வைத்திருந்த கோலை தேவகோளாக்கி செங்கடலை பிளக்க வைத்தார். யாராவது நம்புவார்களா? எகிப்திலே 10 வாதைகளை செய்ய வைத்தார். கண்மலையை அடித்ததனால் தண்ணீர் ஆறாய் புறப்பட்டு வந்தது. இந்த பயங்கரமான காரியங்கள் நம்பவே கடினமாக இருக்கிறது. ஆனால் நடந்து விட்டதே, வாசிக்கிறோமே. செய்ய வைத்தார் மோசேயின் மூலமாக. இவன் மோசே தன் பங்கிற்கு செய்தன. அவன் என்ன செய்தான்? தேவ உறவிலே நிலைத்திருந்தான். நீங்கள் என்ன அவர் சொல்கிறாரோ அதை மக்கள்கிட்ட சொன்னான். மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை போய் தேவர்கிட்ட சொன்னான். அவ்வளவுதான். அப்படியே கீழ்ப்படிந்தான். கடினமாக இருந்தாலும் கீழ்ப்படிந்தான். இப்படிப்பட்டவைகள் அக்காலத்தில் நடந்தது. இப்பெல்லாம் நடக்காதுங்க என்பீர்களா? உங்களுக்கு நடக்காது. நீங்களும் அவருடைய கிருபையை, அவருடைய வல்லமை, அவருடைய தயவு, அவருடைய இரக்கம் சார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை கொண்டு இப்படி பயங்கரமான காரியங்களை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன்ப்பா, கிருபையை சார்ந்திருக்கிறேன். நான் தினமும் இந்த ஜெபந்தான் செய்கிறேன். உடைய கிருபையை சார்ந்து எனக்கு ஒன்றுமே எனக்கு தெரியாது. இந்த பேனாவை கையில் எழுவதற்கு முன்னாக பேனாவை எடுத்து அதுதான் சொல்லுவேன். இது மாதிரி நான் ஒரு கருவிதான். தேவ ஆவியான துணை கொண்டு கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறீர்களோ நான் கீழ்ப்படிவேன். அந்த கீழ்ப்படிகிறதுக்கு உடைய கிருபை இருக்கிறது. எனக்குள்ளும் எனக்காக என் மூலமாக இப்படிப்பட்ட பெரிய பல பயங்கரமான காரியங்கள் செய்யுங்கப்பா என்ன ஜெபித்து வருகிறேன். நடக்கும். அறிக்கை செய்கிறேன். தினமும் எதிர்பார்க்கிறேன். நீங்களும் அப்படி செய்யுங்கள், நடக்கும். ஏன் நடப்பது இல்லை என்றால், பொதுவாக எல்லாரிடமே இது இருக்கிற சில பெர்சன்டேஜ் தான் வித்தியாசம். நம்முடைய நெகட்டிவை தூக்கி பிடிக்கிறோம். நமக்கு படிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, திறமை இல்லை, ஞானம் இல்லை, அது இல்லை, இதையெல்லாம் தூக்கி பிடிக்கிறோம். அடுத்தது நமக்கெல்லாம் நடக்காது. நம்ம பக்தி, நம்ம அவ்வளோ பக்தியா, நம்ம அப்படி செய்கிறோமா? இந்த ரெண்டையும் தூர எறியுங்க. உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்பு கொடுங்கள். அப்படியே இருக்கிற வண்ணமாகவே ஒப்பு கொடுங்கள். அவர் எதை நீக்க வேண்டுமோ நீக்குவார், எதை ஊற்ற வேண்டுமோ அதை ஊற்றுவார். இந்த பக்குவ நிலைக்கு வந்துவிட்டால் நீங்கள் உயர்வது திண்ணக்கம். 100 வயதிலே ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார். யோசித்து பாருங்கள், எப்படியெல்லாம் அந்த காலத்தில் நக்கல் பேசியிருப்பார்கள். இது பயங்கரமான காரியம் அல்லவா? ஆபிரகாம் விசுவாசித்தான், அவ்வளவுதான். பொறுமையோடு காத்திருந்தான். இந்த ரெண்டும் தான் நமக்கு வேணும். ஆபிரகாம் என்ன செய்தால் அதை தான் நாம். விசுவாசம் வேண்டும், பொறுமை வேண்டும். காத்திருந்து பெற்றுக்கொண்டார். எபிரேயர் 6:15 சொல்லுகிறார். பெரிதானவைகளை கேளுங்கள். உங்கள் தகுதி, திறமை, பலம், அறிவு இதையெல்லாம் வைத்து கேட்காதீர்கள். ஒன்றுமே கேட்க முடியாது. யோவான் 1:50 ஆண்டவர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்று. மார்க்காம் 5ஆம் அதிகாரத்தில் லேகியோன் பிடித்த பிசாசு ஒரு நொடியில் அவன் வஸ்திரம் தெரியாதவன், சங்கிலி விலங்குகளை தரித்து கொண்டு கத்தி கொண்டு தன்னையே கீறி கொண்டிருந்த, யாரும் பக்கத்தில் போக முடியாது. ஒரு நொடியில் விடுதலை கொடுத்தார். யோசித்து பாருங்கள், செய்யவில்லையா? சாதாரண மீன் பிரிக்கிற பேதுருவை கொண்டு எத்தனை காரியங்கள் செய்தார். எங்கேயோ போய்கொண்டிருந்த பவுலை யூட்டேன் போட வைத்து எத்தனை பெரிய காரியங்களை செய்ய வைத்தார். அவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்தார்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. அவர்களையும் அழைத்தார், நம்மளையும் அழைத்தார். அவர்களை நீதிமானாக்கினார், நம்மளையும் நீதிமானாக்கினார். அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? அவர்கள் விட்டு கொடுத்தார்கள், முழுமையாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். எப்படி விட்டு கொடுக்கறது? அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவு தான் விட்டு கொடுப்பது. சரிங்கப்பா, இன்றைக்கி நீ செய்ய சொல்கிறீங்களா? சரி செய்கிறேன். இது பொறுத்துக்கு சொல்கிறீங்களா? பொறுத்துக்கிறேன். கோபிக்காமல் இருக்க சொல்கிறீங்களா? நான் கோபிக்கலை. நேரமே எந்திரிக்க சொல்கிறீங்களா? நேரமே எந்திரிக்கிறேன். இவ்வளவு தாங்க. இன்றே ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். தகப்பனே, உங்களது வார்த்தைக்கு கிருபைக்கும் வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கவும் விரும்புகிறேன் என்று சொல்லுங்கள். உங்கள் கிருபை வேண்டும் என்று கேளுங்கள். உங்கள் குடும்பத்திலே
நீங்கள் வேலை பார்க்கும் ஸ்தலத்திலே உங்களை பார்த்து பயப்படும் அளவுக்கு பயங்கரமான காரியங்களை செய்ய ஆயத்தமாகியிருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, வேதத்துள்ள பரிசுத்தவான்களுக்கு அவர்கள் மூலமாக செய்த பெரிய பயங்கரமான கிரியைகளை எங்களில் செய்வீராக, என்னில் செய்வீராக. உமது பலத்தை கிருபையை சார்ந்திருக்கிறோம். நீ செடி, நாங்கள் கொடிகள். இந்த கொடி அருமையான கனிகளை கொடுக்க நித்த சுத்திகரியும் ஐயா, சுத்திகரியுங்கள். உம்முடையிலிருந்து நாங்கள் வேர்களிலிருந்து உறிஞ்சிக்கொள்கிறோம் சுவாமி. பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தனித்து பிரித்து எடுத்ததற்கு இதுதான் காரணம். எங்களை பயன்படுத்தும் ஐயா. இது பயன்படாத வெற்றுமையாய் போய்விடக்கூடாது, வெறும் பாத்திரமாய் போய்விடக்கூடாது. நீங்கள் சங்கடப்படக்கூடாது கர்த்தாவே. துதிக்கிறோம் இயேசுவே நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனை: நான் கருவி மாத்திரமே, வாய்க்கால் மாத்திரமே. முழுமையாக தினமும் ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தருடைய கையில் தினமும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் என் மூலமாக எனக்காக என்னுள்ளே பெரிய காரியங்களை செய்வார். நிச்சயம் செய்வார், சீக்கிரத்தில் செய்வார். எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.